68 சொல்லியிருக்காங்க மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்றோம் இல்ல, பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொன்னது 2 மொழி தான். நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். திருப்பி கேட்கிறேன், எங்கேயாவது 2 மொழி கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றி இருந்தார்கள் என்றால், குறிப்பாக வட மாநிலங்களில், தமிழ்நாடை தவிர நான் பேசுறேன், யூபியிலையோ பீகார்லயோ இல்ல ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேஷ்லயோ அமல்படுத்தி இருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு 3வது மொழி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மொழி அவங்க கத்திருப்பாங்க, அவங்களாம் ஆங்கிலம் கத்திருப்பாங்க. எல்லா மும்மொழி கொள்கைகளையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள். 68 கூறுகிறார்கள். எனவே 2வது மொழியை ஒழுங்காக கத்துக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. இப்ப 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல், நிதி ஒதுக்கீடில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல், ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு விரோதம், கட்டமைப்புக்கு விரோதம். இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்க இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும்?